ஒன்றில் மகளிர் இயக்கி வந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 966ஆக இருந்ததாகவும் இந்த எண்ணிக்கை தற்போது 3163ஆக உயர்ந்துள்ளதாகவும் மாநில அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை, புத்தொழில் ஆதார நிதி, வழிகாட்டி மென்பொருள் உள்ளிட்ட முன்னெடுப்புகளை மாநில அரசு செய்திருப்பதாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. கடலூர் அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது அதிவேகமாக வந்த சிறு சரக்கு வாகனம் மோதி சாலையில் தரதரவென இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்தாஸ். இவர் தனது சகோதரியை கல்லூரிக்கு அனுப்பி வைப்பதற்காக சேலம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அடரி கிராமத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சாலையை கடக்க முயன்றபோது வேப்பூரிலிருந்து அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் அருளின் இருசக்கர வாகனம் மீது மோதி சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றது. சுமார் 20 மீட்டர் தொலைவிற்கு இளைஞர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த அருள் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் சிறுபாக்கம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழங்குடியின குழந்தைகள் 55% பேர் பள்ளிக்கு செல்லாததும், பல கிராமங்களில் பள்ளி, சுகாதார நிலையம், சுடுகாடு, கழிப்பிட வசதிகள் கூட இல்லை என்பதும் மதுரையில் தனியார் அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. மதுரையில் லாஸ் சட்டப்பணி மையம் சார்பில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் உள்ள 36 கிராமங்களில் வசிக்கும் பழியர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. 1173 குடும்பங்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் அரசு பணியில் இதுவரை ஒருவர் கூட இல்லை என்பதும், 55% ஆண் குழந்தைகளும் 45% பெண் குழந்தைகளும் பள்ளி செல்லவில்லை என்றும், அதற்கு பள்ளிகளின் அமைவிட தொலைவு காரணம் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 2 கிராமங்களில் அங்கன்வாடி மையம் இல்லை என்பதும், 34 கிராமங்களில் அங்கன்வாடி மையத்தை அணுக 14 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியுள்ளதும் ஆய்வு முடிவில் தெரிகிறது. 3 கிராமங்களில் ஆரம்ப சுகாதார வசதி இல்லாததும், 22 கிராமங்களில் சுடுகாடு இல்லாததும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.